வெல்கம் டு மை சேனல் கல்யாண விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி ஒரு மினி டிஃபன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கவனரிசி ஊற வச்சுருக்கேன். இனிப்புக்கு நைட்டே ஒரு டம்ளர் ஊற வச்சேன். 2 தரம் களைஞ்சிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். இப்போ அதே தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, வீணாக போயிடும். 3 டம்ளர் இந்த 200 கொள்கிற டம்ளர், அதெல்லாம் 3 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியும் அதில் அள்ளி போட்டுக்கலாம். அள்ளி போட்டு நல்லா வெயிட்டு போட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்குவோம். விசில் வர வேண்டாம், பொங்கும். போட்டு அப்படியே குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கு வேணாம். 3 டம்ளர் ஊற்றிட்டேன். ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்காது. 2.25 போதும். சரி, கொஞ்சம் கொலைய இருக்கட்டும்ட்டு 3 ஊற்றிட்டேன். இப்போ நல்லா ஆவி வரும். 15 நிமிஷம் நம்ம பொங்கல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி 15 நிமிஷம் அடக்கி வச்சுக்குவோம். நல்லா வந்துடும். பாருங்க, எப்படி ஒரு டார்க் பர்பிள் கலராக இருக்கு பாருங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. வெயிட் லாஸுக்கு கூட இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தா, உப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. வச்சுட்டு காமிக்கிறேன். வெயிட் போட்டு வெங்காய் வந்துடுச்சு. வெயிட் போட்டேன். ஒரு 15 நிமிஷம் வச்சுக்குவோம். பாருங்க, கவனரிசி 20 நிமிஷம் வந்துடுச்சு. அதுவாகவே ரெஸ்டிங் டைம், அதை விட்டுறணும். நம்மளாம் எடுத்து விடக்கூடாது. கரெக்டாக இருக்கு வருங்க. கிண்டி காமிக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் நெய் ஏலக்காய் போட்டோம். கரெக்டாக அளவாக இருக்குது. 17 நிமிஷம் வச்சேன். சரியாகிடுச்சு. தண்ணி வரணும். நல்லா வெந்துடணும். சாப்பிட்டா அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ, ஏலக்காய், நெய் ஊற்றிக்கணும். தேங்காய் பூ 1/4 மூடி போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காய். ஏலக்காய் 4-5 ஏலக்காய் முழுக்கணும். தூள், நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். சர்க்கரை நாட்டு சர்க்கரை நான் 1/4 கப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப வேண்டாம். அரை கப்பு போடலாம். நான் 1/2 கப் போடலை. 1/3 கப்பால் ரொம்ப போட்டுக்கிறேன். இந்த அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் கூட வேணால் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். எங்களுக்கு அளவான இனிப்பு போதும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். 4 ஸ்பூன். சின்ன ஸ்பூன் தான், 5 ஊற்றிட்டேன். 6 ஊற்றிடுச்சு. நல்லா உருகிருக்கு நெய். கிண்டிட்டு அப்படி மூடி வச்சுக்கோம். குக்கரோட இருக்கட்டும். சர்வ் பண்ணிக்கலாம். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், நெய் போட்ட மாதிரி கிண்டிடுங்க. கிண்டிட்டேன். அப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்குவோம். பிடிச்சோடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா போச்சு. உப்பு, தூள் உப்பு தான் கொஞ்சம் போடுறேன். தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல
வந்துடுறேன். பாருங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் தாளிச்சுக்குவோம். பாருங்க, துவரம்பருப்பு சட்னி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், 2 சோம்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வெடிக்கட்டும். உளுந்தம்பருப்பு செவக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். பெருங்காயம் 4 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ தக்காளியும் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்குவாங்க. நமக்கு பருப்பு செவந்துச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்குவோம். ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கு அளவு உப்பு கொஞ்சம் சாம்பார் பொடி உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் மழை வைக்கிறேன். எனக்கு நிறைய துவையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடி துவரம்பருப்பை நல்லா வறுத்து கொஞ்சம் 1-2 முணுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் முணுக்கி வச்சுருக்கேன். ஆற வச்சு அது வச்சோம்னா அது 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அந்த வந்து துவரம்பருப்பு வறுத்து அரைச்ச பொடின்னு எழுதி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும். இட்லிக்கு நல்லாயிருக்கும். அது எப்பயுமே சாம்பார் பச்சடி தானே போடுறோம். வித்தியாசமாக இருக்கும். 2 கரண்டி பாருங்க, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ரொம்ப காரம் வேணாம், அளவான காரம் தான். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. இந்த பொடி திக்காயிரும். தண்ணியில் கரைச்சி போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த பொடியும் போட்டு தண்ணி வச்சுக்கலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி போட்டுக்குவோம். 2 கரண்டி போட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கும். உடனே கலக்கி விட்டுறோம்னா கட்டியாக போயிடும். இங்கே இல்லைன்னா பயமாக இருந்துச்சுன்னா கரைச்சிட்டு கூட ஊற்றிடலாம். இது உடனே அடுப்பில் கிண்டிட்டு ஊற்றுனா கட்டி பிடிக்காது. திக்காயிரும். கொஞ்சம் தண்ணி போல இருக்குது. சுடு தண்ணியை ஊற்றிட்டேன். உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தாட்டி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கலாம். கொதிக்கட்டும். பொடி சாம்பார்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக பொடி முணுக்கி வைக்கிறனால சில பேர் மிஷின்லேயே மிளகா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு பொடி சாம்பார். நான் தனியாக துவரம்பருப்பை வைப்பி முணுக்கி வச்சுருக்கேன். வேணுங்கையில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வேணால் அதை நீங்கள் பருப்பு துவைய மாதிரியும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு, கொஞ்சம் தேங்காய் வச்சு
ஒரு சுற்றிட்டு இதை போட்டு பொடியும் அரைச்சிக்கலாம். பருப்பு அதில் ஆயிடும். தண்ணி ஊற்றிட்டேன். பூண்டு வேணால் போட்டுக்கலாம். நான் போடலை. சட்னியில் போட்டேன். இதில் போடலாம். கொஞ்சமாக அதில் கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் இறக்கி ஊற்றிட்டு வருங்க. சட்னி வச்சிடலாம். அந்த பொடி மட்டும் முழுக்கி வச்சுக்கிட்டேன்னா 5 நிமிஷம் வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நறுக்கிட்ட பொரி வரம் இறக்க வேண்டியதான். பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வறுத்துடணும். கருகாமல் சிம்மில் வச்சு ஒன்று போல் பருப்பை வறுத்துடணும். அப்போதான் நல்லாயிருக்கும். வருங்க. நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இறக்கி ஊற்றிக்கலாம். நடுப்பொரி வரவும் இறக்கி ஊற்றிக்கலாம். நடுவில் குளிச்சிருச்சு. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். வெங்காயமாக வேகலைன்னா வேகும். நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயில். போதும், இறக்கலாம். சட்டியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். திக்காயிரும். ஆரம் பொடியில் பருப்பு பொடி ஊற்றிட்டேன். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். துவரம் பருப்பு பொடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சட்னி தாளிச்சுக்கணும்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 3/4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். சட்னி அரைச்சிட்டேன். கொஞ்சம் தான் அரைச்சிட்டேன். குருமா தொட்டுக்கெல்லாம் இருக்குது. துவையெல்லாம் உளுந்து போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் உளுந்து போட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்குவோம். சாம்பார் கடுகு நல்லா பொரியணும். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். சட்னியில் போட்டுக்கலாம். இட்லி ஊற்றிட்டு தோசை ஊற்றணும். இட்லி சட்னி போட்டுக்கலாம். ஒரு தட்டு இந்த இட்லி மாவு தூக்கி மேலே
தொட்டுக்க வச்சுட்டேன். இது மட்டும் தான். பீன்ஸ் வந்து கேரட் ஒன்று எப்படி என்னப்பா பீன்ஸ் எடுக்கணும் கையில் சரி கொண்டு பாருங்க, இட்லி ஊற்றணும். இட்லி சட்டி போட்டிருக்கேன் பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஆயில் வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். எப்பயுமே கொதி வர ரொட்டி தான் ஊற்றணும், அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். உடஞ்சாப்பில் வரும். ஒரு 7-8 நிமிஷம் ஆட்டும் வெந்துடும். காமிக்கிறேன் பாருங்க. இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போம். குச்சியால் குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும். வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் தெளிச்சிட்டு கொட்டிக்கலாம். இன்னொரு நாடாக இட்லி ஊற்றிக்கிறேன். பக்கம் இந்த துணியில் இந்த தண்ணி தொளிச்சுட்டு உரிச்சா அப்படியே வந்துடும். பாருங்க, நல்லா பஞ்சு போல இருக்கு. திரும்ப இன்னொரு நட
ஊற்றி கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஊற்றினா பொங்கிடும் ஓரளவு. இப்போ நார்மலாக எடுத்து வச்சுக்குவோம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக இட்லி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. தோண்டி விட்டுருங்க. எடுத்து ஹாட் பாக்ஸ் வச்சுக்கலாம். விடி ஊற்றப்பமா ஊற்றுவாங்க போடணும். சகல ஜீரமாக அதில் ஊற்றுவோமா? அந்த 4 தோசை அது எடுத்து வருது. சிம்மில் வச்சு திருப்பி போடுவோம். இதுவும் வரும். இந்த இதில் குட்டியாக ஊற்றலாம் ரோஸ். அது நல்லா வரும். அவ்வளோதான். இது உப்புமாவுக்கு ரெடி ஆகிடுச்சா? கொஞ்சம் குக்கரில் ஈஸியாக இருக்கிறதா வரும். அதை அல்லணும்ப்பா. கீழே கொண்டு வச்சுட்டியா? இந்த இது குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் பீன்ஸு கேட்பேன். அட வேகாது பீன்ஸு. பச்சையாக பண்ண முடியாது. எடுத்து தனியாக வைப்பா. தனியாக வைப்போம். அப்போ அதை வேக வச்சு சொல்லலாம். லேசாக சுடுதண்ணியில் போட்டு தெரியாதவங்கள இது தெரியுமா? குதிரை போட்டு வரேன் வரேன்.
கீழே இருக்கிறவங்க கீழே இருக்குப்பா. கிடைக்கிற இடத்துல இருக்குல்ல. அதுக்கு வேண்டாம் அந்த உப்புமாவில் போட்டு முந்திரி நீ உப்புமாவில் போடுவாங்க. ஆமாம், அதான் போட்டேன். இந்த பூரியை தேய்ச்சி தந்து நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். பௌர்ணமி இன்னைக்கு பண்ணாதான் என்ன நாளைக்கு தோசை ரோஸ்ட் பூரியை போட்டுட்டு அதுலேயே உப்பு சரி போட்டுருந்தா எண்ணெய் எடுத்து பூரி தச்சு அந்த ரோஸ்கல்ல தான் அந்த பக்கம் ஊத்தப்பம் மாற்றிக்கிறேன் சொல்லி
தரேன். பழைய எடுத்து போகிறோம். இது இருத்துட்டு கழுவிட்டேன். நான் கருச்செட்டில் உப்புமா கழிக்கிறேன். அதான் வேணாம், இருத்து வைக்க முடியாது. சுடுமுல உப்புமா கிண்டி விட்டுறேன். வேறு செட்டில் கிண்டிக்கிறேன். அப்படி இந்த ஊற்றாமல் வந்து எப்படி பாரு எதை குழம்பு அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்தோன்னே எடுக்க முடியல. கழிக்க குழம்புல வர ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோ. நேற்று உள்ளே வர மாட்டோம். முக்கால கிண்டிக்கோமா கோடோட 3 மணி தண்ணி சின்ன பொண்ணு. அதான் மைதா நிறைய இருக்கு பூரிக்கு. இந்த பிள்ளைய வந்தால் வாங்கினேன். அது நான் போடுவோம்ட்டு நானும் போடலாம், நீங்களும் போடலாம். இந்த பழைய மலை கீழே விடுறதுதான் மனசு வந்துருச்சு. எனக்கு கும்மையும் இல்லை, நானும் அதாவது பண்ணினேன். ஓயாமுக்குமையாவும் ஆகலாம். அந்த காய்கறி அவனை கேட்டுக்குவான். பாலப்பு போகலாமா, போலா பண்ணி கழிச்சு வரான். எல்லாத்துக்கும் பருப்பு தான் கோலாவே பண்ணி விடுவாங்க. சரி, அப்போ நான் ஊற வைக்கிறேன். முருங்காய்
வடையா? அதான் தயிர் சோறுனா ஒன்று போதுங்களா எனக்கு எல்லாம்? அதுதான் கேட்டுட்டு போனோம்னு பார்த்தேன். இந்த மசாலா வடை சொல்கிறானா? ஐயோ பேசுகிறதெல்லாம் உயிரும். அதான் பூரிக்கு பாருங்க. இந்த ரவை கிச்சடி கிண்ட போகிறேன். பீன்ஸு கேரட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா பீன்ஸ் வேகாது. இங்கே வேகும்னா ரொம்ப நேரம் வதக்கி விடணும். ஒரு சத்தம் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கடாயில் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா இருக்கிறதுனால இன்றைக்கி வரமிளகா போடலை. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 3/4 தான் கிண்ட போகிறேன். 1/2 ஸ்பூன் கடுகும் காஞ்சிருச்சு எண்ணெய். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போடுவோம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போடணும். நல்லா வேகட்டும். இந்த கரண்டி பாருங்க. இந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலாம் போட்டு வதக்கிக்கலாம். முந்திரி ஒரு 5-6 பூண்டு போடலாம். முந்திரி போட்டிருக்கேன். ஒரு 6-7 உடச்சி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. அப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான உப்பு 3/4 போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கிச்சடிங்கிறதுனால நான் வதங்கட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை வதங்கட்டும். இப்போ ரவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். உப்பு போட்டேன். ரவை வந்து 3/4 டம்ளர் வச்சுருக்கேன். இந்த உலக்கால போடோட 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்படி நல்லா இருக்கும். கொஞ்சம் லூஸாட்டம் இருக்கும். கெட்டியாக வேணும்னா 2.5 ஊற்றணும். இந்த உலக்கால நான் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெயில் வதங்கிடட்டும். காமிக்கிறேன் பாருங்க. நான் தாளிச்சிட்டேன். வேடி ஆஃப் ஆகிருந்துச்சு. 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு உப்பு போட்டேன். போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டேன். மஞ்சள் பொடி போட்டு பீன்ஸ் கேரட்டை ஒரு சத்தம் வேக வச்சுக்கிட்டேன். 2.75 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதிலேருந்து தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். மொத்தம் 3. கொஞ்சம் சிம்மில் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டேன். சிம்மில் வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்குது. நம்ம இப்போ தான் நல்லா உருண்டுட்டு வருது. அந்த நெய் ஊற்றிக்குவோம். மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இல்லை அப்படி நல்லா உருண்டுட்டு வரணும். அல்வா மாதிரி. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தோசைக்கல் எடுங்க ஊற்றப்போம். முதல்ல இந்த கல்லில் ரோஸ்ட் ஒன்று ஊற்றிடுறேன். பொடி தோசையாக அதே
பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம். மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரவா கிச்சடி இறக்கலாம். ஓ, தாளிக்கிறேன். தைரியத்தை ஊற்ற ஊற்றிட்டு கரண்டி எடுங்க, சின்ன கரண்டி ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி நறுக்கியிருக்கேன். ஒரு 20 வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டு இப்படி பெசரி வச்சுக்கிட்டோம் ஊற்றப்பட்டது. அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன சின்னமாக ஊற்றிக்கிறேன். மினி ஊற்றப்பம் மாதிரி காஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக ஊற்றி ஒரு கரண்டி. ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஊற்றப்போம், மினி ஊற்றப்போம். லேசாக அப்படி மாவில் ப்ரெஸ் பண்ணி வைப்போம். அப்போதான் கல்லில் விட்டாங்க. லைட்டாக அமைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க, ரொம்ப வெந்து வரும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எடுத்து வரும். திருப்பிக்கலாம். திருப்பி வச்சுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். வந்துட்டு அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தூள் உப்பும் கருவேப்பிலை மல்லி போட்டு பரட்டி வச்சுட்டீங்கன்னா ஊற்றப்போ நல்லாயிருக்கும். கடையில் போட்ட மாதிரி. சிம்மில் வச்சுக்கலாம்.
ஆயிடுச்சு. இப்போ ஒரு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கல் காயட்டும். கல் நல்லா காஞ்சிருச்சு. தொடச்சிக்கணும், அப்போ தான் தடவை வரும் நைஸாக. காயட்டும். கீ ரோஸ்ட் ஊற்றிக்குவோம். ஒரு வந்து வச்சு லைட்டாக தடவி விட்டுறணும். வச்சிடணும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். அப்புறம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தடவி பேப்பர் ரோஸ்ட்னால் வலிச்சிடணும். லேசாக வலிச்சிட்டேன்னா பேப்பர் ரோஸ்ட் ஆகிடும். தடவி விட்டேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். வேகட்டும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். வேகட்டு காமிக்கிறேன். மூடி வச்சு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். கீ ரோஸ்ட் நல்லா. அதை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கிட்டேன். பூரி ஒரு 3 பூரி போட்டுக்கலாம். பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். பூரிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. பூரி போட்டுக்கலாம். அமுக்கி விட்டுறோம். போட்டோம் அப்போ தான் எலும்போம். தெரியல எப்படி எலும்புது வருங்க. சூப்பராக. நீங்கள் சின்னமானாலும் போடலாம். நான் பெருசாகவே போட்டேன். குட்டியாக மினி பூரியாக போடலாம். அதுக்கு ஒன்றும் போட்டேன். இது காய காய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புஷ்ஷுன்னு எலும்போம். பாருங்க, இந்த எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடணும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு போடுங்க. உடனே போட்டோன்னே அதை அமுக்கிறோம். அமுக்குனேன்னா நல்லா அமுக்கிட்டு கரண்டி எடுத்துருங்க. பாருங்க எப்படி நல்லா வருது உப்பெல்லாம். 2 நிமிஷம் திருப்பி விட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கும் போது. பாருங்க சூப்பராக வந்துருச்சு. நான் ஒன்று இருக்கு போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயணும். ரொம்ப காஞ்சா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சா அப்படி எலும்பாது. அதுக்கு தான்
ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அமுத்திட்டேன். இது போட்டுமா இது போட்டுமா பாருங்க. மினி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல கவனரிசி வச்சுக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு மினி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கவனரிசி, இட்லி, கீ ரோஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு மினி ஊத்தப்பம், பூரி, ரவா கிச்சடி, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து துவரம்பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி, இதுக்கு அது குருமா, பூரிக்கு குருமா, அது தேங்காய் சட்னி, இது புதினா மல்லி துவையா, அது தேங்காய் சட்னி. பொடி வேணுங்க. பொடி வேணும்னா பொடி இருக்குது பாருங்க. இந்த ரவா கிச்சடி கொஞ்சம் வச்சுக்கிறேன். ரவா கிச்சடி வச்சுட்டேன். மினி ஊத்தப்பம் வச்சுட்டேன். ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து துவரம்பருப்பு சட்னி வித்தியாசமாக இருக்கும்ட்டு எப்போயும் சாம்பார் தானே வைக்கிறோம். பொடி சாம்பார் எல்லாத்தையும் ஒரு கப்பில் வச்சுக்கலாம். 6 டிஃபன் இருக்குது. இப்போ சொல்லு. இது பாருங்கள், மினி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, கீ ரோஸ்ட்டு, பூரி, கவனரிசி, ரவா பொங்கல், மினி ஊத்தப்பம், சின்ன வெங்காயம் போட்டது, ஸ்மால் ஆனியன். இப்போ இதுக்கு துவரம்பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி, குருமா, இது வந்து புதினா மல்லி துவை, கெட்டி சட்னி. கார சட்னி அரைக்கலாம், வேணா நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வேணால் பொடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்கள் தோசைக்கும் பொடி எண்ணெயும் வச்சுருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மினி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு வருங்க.